அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். இன்றைய தினம் ஆன்மீக செம்மல் பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட வகுப்புகளை எத்தனையோ வகுப்புகள் நாம கலந்திருப்போம். புத்தகங்கள்ல எழுதியிருக்கக்கூடிய செய்திகளை அப்படியே கொடுப்பாங்களே ஒழிய அனுபவித்து அதற்கு பிரதிபலன் உண்டா என்று யாருக்கும் தெரியாது. எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைய தினம் இந்த பரிகார வகுப்பை எடுக்கக்கூடிய நபரான திருமதி சுமதிஸ்ரீ அவர்களுக்கு பெரிய அளவுக்கு அறிமுகம் தேவையில்லை. வலைதளங்களிலும் இணையதளங்களிலும் லீடிங்ல இருக்கக்கூடிய முன்னணி தொலைக்காட்சிகளிலும் அடிக்கடி அவர் வரக்கூடியவர். ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பக்த கோடிகளுக்கும் நன்கு அறிந்தவர். அவர் சொல்லக்கூடிய அந்த பரிகாரம் முழுக்க முழுக்க ஸ்தலங்களை யார் அறிந்திருக்கிறாரோ, கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒவ்வொரு கோயில என்ன சிறப்பு இருக்கு, அங்கே போனா என்ன இருக்குன்னு அதை அறிஞ்சு உணர்ந்து சொல்லக்கூடிய அந்த பரிகாரம். அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கிலத்திலே ஒரு சொல் சொல்வார்கள், சஜஷன். கருத்து யாரு வேணாலும் சொல்லிட்டு போகலாம், ஆனா இம்ப்ளிமெண்டட் சஜஷன், அதை பயன்படுத்தி பார்த்து அனுபவித்து ஒரு நபர் அது எனக்கு நான் அடைஞ்சிட்டேன், எனக்கு குழந்தை பேர் கிடைச்சிருச்சு, கடன் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றப்ப அது அனுபவிக்கப்பட்ட ஒரு பரிகாரமா வருது. ஸோ அப்படியாப்பட்ட அனைத்து ஆலயங்களையும் நன்கு அறிந்தவர். அத்தனை ஆலயங்களுக்கும் முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள் சார்பாக ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய திருமதி சுமதிஸ்ரீ அவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு முன்னோட்ட பரிகார வகுப்பு கொடுக்க இருக்காங்க. இந்த வகுப்போட தொடர்ச்சி அடுத்து ஒரு கட்டணம் செலுத்தி ஒரு 4 நாட்கள் வகுப்புகளாக நடக்க இருக்கு. இந்த முன்னோட்ட வகுப்புல உங்களுக்கான கேள்விகளை கடைசி செஷன்ல கேட்டுக்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிடைக்குதான்னு ஒரு முறை கேட்டுக்கிட்டு மேடத்தை அனுமதிச்சிருவோம். எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? மைக் ஆன் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. நான் நீண்ட நேரம் குறுக்கால நிக்காம அன்பின் பண்ணிட்டு மேடத்துக்கு வழி விட்டுட்டு மேடத்துக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். மற்ற எல்லாரும் பேச முடியாட்டி அவங்க பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ மேடம் பேசுறதுக்கு நாம மேடை அவர் வசமப்படும். மேடம் நீங்க பேசலாம். சுக்கிரன் ஜோதிட பள்ளியினுடைய மாணவர்கள் ஜோதிடம் என்கிற ஒரு பெரிய அரிய கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய குருநாதர் ஐயா துரைராஜ் அவர்களுக்கு, மற்ற மாணவர்களுக்கு என்னுடைய மிக பணிவான வணக்கம். என சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். நான் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதிஸ்ரீ. நான் ஆன்மீகம் பேசுறதுக்காக விஜய் டிவில நாங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணோம், தெய்வீக திருவிழா அப்படின்னு. வாரம் ஒரு கோவில், அதான் கான்செப்ட். சோ தமிழ்நாடு முழுக்க உள்ள கோவில்களுக்கு பயணம் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த நிகழ்ச்சி மூலமா. அதே மாதிரி நிறைய கோவில்களுக்கு சொற்பொழிவுக்கு கூப்பிடுவாங்க இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா போன மாசம் சங்கரன் கோவில், சங்கர நாராயணர் கோவில்ல கூப்பிட்டு இருந்தாங்க, திருச்செந்தூர்ல கூப்பிட்டு இருந்தாங்க, திருவண்ணாமலை அருணகிரிநாதர் விழா, இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் என்ன சொற்பொழிவுக்கு கூப்பிடும் போது அந்த கோவிலை நேர்ல போய் பார்க்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இப்ப பாருங்களேன், நிறைய பத்திரிகைகள்ல ஆன்மீக இதழ்கள் வருது. அதுல ஏதாவது கோவில் பத்தி இருந்ததுன்னா ஒரு எழுத்து கூட மாறாம இன்னொரு பத்திரிகையில அப்படியே வரும். இப்ப இந்த வாரம் கூட ஒரு முன்னணி நாளிதழ்ல ஆன்மீகத்துல ஒரு கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரை அப்படியே ஒரு புள்ளி கூட மாறாம இன்னொரு புத்தகத்துல வந்த கட்டுரை. அப்ப என்னன்னா, இவங்கெல்லாம் நேர்ல கோவில போய் பார்க்காம யாரோ ஒருத்தர் எழுதுனது, யாரோ ஒருத்தர் பேசினது, வாட்ஸ்அப்ல வர்றது, இதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நேர்ல கோவிலுக்கு போகாமையே எழுதுறாங்க. அப்போ நான் நிறைய கோவில்களுக்கு போற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சப்பதான் ஜோதிடத்துல நிறைய ஜோதிடர்கள் எனக்கு எப்படி பரிகாரம் சொல்றாங்க. தேட்டருக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, நீங்க பாத்திருப்பீங்க அந்த வீடியோல. ஜோதிடர் அப்படி சொல்லலாமான்றதுக்கு விவாதத்துக்குள்ள நான் வரல. ஆனா பரிகாரம் அப்படின்றது, உங்களுக்கு சுக்கிரன் சரியில்லைன்னா நீங்க தேட்டருக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்றது அது பரிகாரமா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. காதல்ல ஜெயிக்கணும்னா தயிர் வடை சாப்பிடுங்க, இந்த மாதிரி பரிகாரங்களை சில ஜோதிடர்கள் சொல்றத நான் பார்த்தப்பதான்
ஆன்மீகம் தனியா இருக்கு, ஜோதிடம் தனியா இருக்கு. ஏன்னா ஜோதிடர்களுக்கு அவங்க பக்தி இலக்கியத்துல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ, கோவில்களுக்கு போற வாய்ப்போ கிடைக்கல. நம்ம இவ்வளவு கோவில்கள் போயிருக்கோமே, இவ்வளவு பக்தி இலக்கியங்கள் படிச்சிருக்கோமே, நாம ஜோதிடம் படிச்சு அதன் மூலமா கோவில்களை மட்டுமே பரிகாரமா நம்ம கிட்ட வர கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும்ன்றத ஒரு உறுதியா எடுத்துக்கிட்டு தான் நான் ஜோதிடம் படிச்சேன். எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சார். அதனால குருஜிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் எவ்வளவோ ஆன்மீகம் பேசியிருக்கேன். நான் நிறைய முன்னணி தொலைக்காட்சிகள்ல 2017-18 இருந்து மார்கழி மாசம் 30 நாளும் டிவில வந்திருக்கிறேன். வருஷம் முழுக்க எல்லா நிகழ்ச்சியிலையும் டிவில வந்திருக்கேன். ஆனா என்னுடைய பேர் அப்படின்றது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அது ஒரு வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். என் நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கே என் பேரு தெரியலையே அப்படின்னு. அப்ப என் ஜாதகம் பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசா புத்தியில தான் உங்களுக்கு நிறைய புகழ் கிடைக்கும், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த தசா தொடங்குது. நான் குருஜி கிட்ட நான் ஜோதிடம் படிக்க வரேன். ஜோதிடம் படிச்சு முடிச்ச உடனே இந்த பிரச்சனைக்கு இந்த கோவில், இந்த பிரச்சனைக்கு இந்த கோவில், ஒரு யூடியூப் சேனல்ல நான் பேச ஆரம்பிக்கிறேன். அவங்க என்ன காண்டாக்ட் பண்றாங்க. போன மார்ச்ல 2023 மார்ச்ல அந்த யூடியூப் சேனலை என்ன காண்டாக்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், நான் நிறைய ஆன்மீகம் பேசுறேன், ஆனா மக்கள் யாரும் அதை பாக்குறதா இல்லைன்னப்போ அப்பதான் அவங்க சொன்னாங்க, நீங்க ஜோதிடம் படிச்சீங்கல்ல, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிங்களேன். என்னன்னு ரெண்டையும் சேர்க்கிறேன் நான். உங்க ஜாதகத்துல இந்த பிரச்சனையா இந்த கோவில் போங்க, இந்த பிரச்சனையா இந்த கோவில் போங்க. நான் பேசின வீடியோக்கள் ஏறக்குறைய தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஆன்மீக வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் ஆச்சு. அப்ப மக்களுக்கு என்ன நிறைய தெரிய ஆரம்பிக்குது. இப்ப நான் எந்த கோவிலுக்கு போனாலும், அம்மா நாங்க உங்க வீடியோ பார்த்துதான் இந்த கோவிலுக்கு வந்தோம், உங்க வீடியோ பார்த்துதான் இந்த வழிபாடு நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு நான் படிச்ச ஜோதிடம் மூலமா எனக்கு கிடைச்சது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பரிகாரம்னா என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். நம்ம தலையெழுத்தை யாராலையும் மாத்தவே முடியாது. ஏன்னா நம்ம ஜோதிடம் படிச்சிருக்கோம், நமக்கே தெரியும். இப்ப என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு கையில எடுத்த உடனே ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஜோதிடர் சொன்னாங்க, அம்மா அப்பா இருக்க கூடாது, இருந்தாலும் அம்மா அப்பான்னு கூப்பிடக்கூடாது, இதுதான் உங்க ஜாதகம். அதுதான் உண்மை. நான் என்னோட 20 வயசுல வீட்டை விட்டு வெளியில வரேன். இதுக்கு நான் பரிகாரம் பண்ணி அம்மா அப்பா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு என்னோட தலையெழுத்தை நான் மாற்ற முயற்சி பண்ணல. ஆனா அந்த அம்மா அப்பாவால துன்பங்கள் அனுபவிக்கணும்ன்ற விஷயம் இருக்கும் இல்லையா, அது இல்லாம இருக்கலாம். அதுதான் பரிகாரம். நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணிக்கிறதுக்கு பரிகாரம் கிடையாது. நமக்கு என்ன தேவையோ நம்ம கஷ்டத்தை குறைச்சிக்கிறதுக்கு நிச்சயமா பரிகாரங்கள் உண்டு. இந்த பரிகாரம் பலிக்குமா அப்படின்றதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். ஒரு கோவிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், அந்த பரிகாரம் பலிக்குமா அப்படின்னா, ஜீதேந்திரா அப்படின்ற ஒரு ஹிந்தி நடிகர் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. அவரு ஜீதேந்திரா 1976 அந்த சமயத்துல மும்பையில இருந்து சென்னை வர்றதுக்காக கிளம்புறாரு. அவரு ஹிந்தியில பெரிய நடிகர். அவரு அன்னைக்கு கர்வாச்சோத் அப்படின்னு வடநாட்டுல கொண்டாடுவாங்க. இப்ப நம்ம சுமங்கலி விரதம் எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு விரதம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மனைவி கணவனுக்காக விரதம் இருந்து சாப்பிடாம இருந்து வானத்துல நிலா வந்த உடனே அந்த நிலாவை பார்த்துட்டு தான் போய் சாப்பிடுவாங்க. அப்பதான் விரதத்தை நிறைவு பண்ணுவாங்க. அதான் கர்வாச்சோத். இவர் சாயந்தரம் பிளைட்ல சென்னை வர்றதுக்காக கிளம்புறாரு. அவங்க மனைவி, என்னங்க நான் காலையில இருந்து உங்களுக்காக தான் விரதம் இருக்கேன், நீங்க சென்னை போறேன்றீங்க, காலையில பிளைட்ல போய்க்கலாமே அப்படின்னா, இல்ல நான் இப்ப போயே ஆகணும், நீயும் விரதமும் சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு, வரிசையில நிக்கிறாரு. திடீர்னு ஒரு உள்ளுணர்வு, நம்ம மனைவி காலையில இருந்து உங்களுக்காக தான் விரதம் இருக்கேன்னு சொன்னாங்களே, நீயும் விரதம்னு சொல்லிட்டு வந்துட்டோமே, சரி நம்ம இப்ப போவான், இன்னும் சென்னை தானே, காலையில பிளைட்ல போய்க்கலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வர நடிகர் ஜீதேந்திரா. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே அவர் வீடு. அவர் வீட்டுக்கு வந்தோன்னா மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக தான் நான் விரதம் இருந்தேன், நீங்க போயிட்டீங்கன்னு எனக்கு மனசு ஆறவே இல்லை, வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம், வாங்க முதல்ல வானத்துல போய் நிலாவை பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் மொட்டை மாடிக்கு வராங்க. அப்போ ஏர்போர்ட்ல ஒரு பிளைட் கிளம்புது. இவர் சொல்றாரு, நான் போக வேண்டிய பிளைட் இதுதான், உன்னாலதான் நான் அதை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிளைட் வெடிச்சு செதறுது. அத ஜீதேந்திரா பாக்குறாரு. 1976 ஜீதேந்திராவோட அந்த பிளைட் ஆக்சிடென்ட் நீங்க கூகுள்ல போட்டாவே இந்த செய்திகள்லாம் வரும். அவரு அந்த பிளைட்ல தான் சென்னை போறாரு அப்படின்ற விஷயம் அவருடைய ஷூட்டிங்ல இருந்த மத்த நடிகர்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் பதறிட்டாங்க, ஜீதேந்திரா அவ்வளவுதான் அந்த பிளைட்ல அவர் இறந்து போயிட்டார். ஏன்னா இப்ப மாதிரி செல்போன் வசதி, பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் அப்ப கிடையாது 1976. அப்புறம் லேண்ட்லைன் போன் வருது. இவரே எடுத்து, இல்ல நான் பத்திரமா இருக்கேன், நான் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல அப்படிங்கிறாரு. எல்லா பத்திரிகையாளர்களும் போய் கேட்கிறாங்க, எப்படி சார் நீங்க தப்பிச்சீங்க? அவர் சொல்றாரு, நான் வரிசையில போய் நின்னுட்டேன், ஏர்போர்ட்ல நான் பிளைட் ஏற போறேன், என்னுடைய உள்ளுணர்வில் நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, உன் மனைவி உனக்காக தானே பூஜை பண்ணான்னு சொன்னான்.
சொன்னுச்சு. அதனால நான் வீட்டுக்கு வந்தேன். என் மனைவி சுமங்கலியா இருக்கணும் தானே விரதம் இருந்தா. எதுக்காக விரதம் இருந்தாங்க? சுமங்கலியா நான் இருக்கணும்னு விரதம் இருந்தாங்க. அந்த விரதத்தினுடைய பலன் தான் என் உயிரை காப்பாத்தி கொடுத்துச்சு அப்படின்னு ஜீதேந்திரா சொன்னார். அந்த பேட்டிகள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாடு பரிகாரம் ஒரு பலனை தருமா அப்படின்னா நிச்சயமாக தரும். கஷ்டத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் தெய்வங்கள். நிறைய ஜோதிடர்கள் திருப்பதிக்கு போகாதீங்க, திருச்செந்தூருக்கு போகாதீங்க, ஸ்ரீரங்கம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதன், நம்மளாம் மனிதர்கள் தான். கடவுளை போய் பார்க்காத அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு பரிகாரமா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க அவங்களை ரொம்ப பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத அர்த்தம். இப்ப நான் சொன்ன இந்த உதாரணம் எப்படி ஜீதேந்திராவினுடைய உயிரை அவர் மனைவி செய்த அந்த வழிபாடு காப்பாத்தி கொடுத்துச்சோ, அது மாதிரி நம்ம கிளைண்ட் நம்ம கிட்ட வரும்போது அவங்களுடைய பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி கோவில்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய பிரச்சனைகள் குறைகிறத நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரி எல்லாம் இந்த வகுப்புல இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்ப தசா நடத்தக்கூடிய ஒரு கிரகம் வக்ரமா இருந்தா என்ன பண்றது? இப்ப குரு வக்ரம் அப்படின்னா என்ன பண்றது? சுக்கிரன் வக்ரம்னா என்ன பண்றது? ஒரு கிரகம் வக்ரமா இருந்து தசா நடத்தினா அதுக்கு என்ன பரிகாரம்? அஸ்தங்கமாக இருந்தா அதுக்கு என்ன பரிகாரம்? இது எல்லாமே இந்த வகுப்புல உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி இப்போ இந்த கிரக சேர்க்கை கிரகணம் பண்றது இதெல்லாம் பாக்குறோம்ல. இன்னைக்கு காலையில ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவர் ஆகஸ்ட் 10, 2005 பிறந்திருக்கிறார். 4:30 பிறந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில பார்த்த ஜாதகம் தனுசு லக்னம், 4ல ராகு, கன்னில சந்திரனும் கேதுவும். இன்னைக்கு கோச்சார சந்திரன் அடிப்படி பார்க்கும்போது அது கன்னியில தான் இருந்தது. அப்போ அம்மாவை பத்தின கேள்வியா இருக்கும் அப்படின்றதுதான் நான் ஜாதகம் கணிக்கும் போதே தெரிஞ்சது. இப்போ அவங்க சொன்னது அம்மா இறந்துட்டாங்க, சமீபமா 4ல ராகு, சந்திரன் கேது பிடியில, அது மேல சந்திரன் போயிட்டு இருந்தது இன்னைக்கு பார்த்த ஜாதகத்துல. அது அப்ப அவங்க மன ரீதியா சில பிரச்சனைகளை அதனால அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்ப மனசுல சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு. இப்ப நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல இன்னைக்கு காலகட்டத்துல நோய் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம். அது நம்ம கிளைண்ட் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும். அதுக்குன்னு சில கோவில்கள் இருக்கு. தோல்வியாதி அப்படின்னா அதுக்கு போக வேண்டிய கோவில்கள் இருக்கு. இப்பெல்லாம் நிறைய பேர் குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க சொல்றதே என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை பேசல, 5 வயசாச்சு பேசல, 7 வயசாச்சு பேசலன்றாங்க. அப்ப குழந்தைங்க பேசல அப்படின்னா அதுக்கு எந்த கோயிலுக்கு போறது? காதுல பிரச்சனைனா அதுக்கு எந்த கோயிலுக்கு போறது? ஹார்ட்ல பிரச்சனைனா அதுக்கு எந்த கோவிலுக்கு போறது? இந்த மாதிரி நோய்கள் இருக்கும் இல்லையா. ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா என்னென்ன நோய்கள்லாம் இருக்கும் அது சார்ந்த கோவில்கள். நம்ம சொல்ல வேண்டிய பாடல்கள் நான் உங்களுக்கு சொன்னா அந்த பாடல்களை நான் உங்களுக்கு இதை நான் கொடுத்துறேன். நான் டைப் பண்ணி உங்களுக்கு குரூப்ல கொடுத்துறேன். எப்பவுமே இந்த பிரபஞ்சத்தோட உதவியோட தான் நம்ம ஒருத்தருக்கு பரிகாரமே சொல்ல முடியும். அது நான் நிறைய என்னோட கிளைண்ட் கிட்ட நான் அனுபவிச்சிருக்கேன். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு நடிகர், என்னோட கிளைண்ட், அவரு திடீர்னு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வந்திருக்கேன். இந்த கதையெல்லாம் சினிமாவுக்கு கதை எழுதுனா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதையை நான் ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு நேரம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. நான் திடீர்னு சொல்றாரு. அவர் ஜாதகம் எனக்கு தெரியும், அவரோட ராசி நட்சத்திரம் தெரியும். அன்னைக்கு அவருக்கு சந்திராஷ்டமம். நான் சொன்னேன், போய் சந்திராஷ்டமம் அன்னைக்கா நீங்க கதையை ரிஜிஸ்டர் பண்ண போவீங்க அப்படின்னு. ஐயோ இன்னைக்கு விட்டா நான் ஹைதராபாத்துக்கு ஷூட்டிங் கிளம்புறேனே, இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருந்துச்சுன்னு வந்தேன். நான் வந்துட்டேன், படிக்கட்டு ஏறினா ஆபீஸ் கீழே இருந்துட்டு எனக்கு ஃபோன் பண்றாரு. படிக்கட்டு கிட்ட இருக்கிறாரு. ஒரு 20 படிக்கட்டு ஏறினா ஆபீஸ். இப்ப என்ன பண்றது அப்படின்னாரு. வெள்ளம் கிடைக்குமா அப்படின்னு. இங்க நான் எங்க போய் வெள்ளம் தேடுறது அப்படின்னா, சரி ஒண்ணும் இல்லப்பா, கடவுள் மேல பாரத்தை போட்டு போங்கன்னு. வெள்ளத்துக்கு நான் எங்க போறது அப்படின்ட்டு போறாரு. படிக்கட்டுல ஒரு 20 படிக்கட்டு ஏறிப்பாரு. உடனே எனக்கு போன் வருது. போன் பண்ணி என்னை ஒரு ஸ்பூன் வெள்ளம் இருக்கான்னு கேட்டீல, நான் எங்க போறது வெள்ளத்துக்கு அப்படின்னு சொன்னல. இப்ப 5 கிலோ வெள்ளம் வச்சிருக்கேன் நான் கையில. என்ன நடந்ததுன்னா, அப்ப ஏதோ எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தது போல. இந்த தயாரிப்பாளர் சங்கம், கதாசிரியர் சங்கம்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஏதோ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு போல. அதனால எலெக்ஷன்ல அந்த ஓட்டு கேட்கறதுக்காக சில விஷயங்கள் கொடுப்பாங்க, பரிசு பொருள். அப்படியே 5 கிலோ வெள்ளம் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, ஒருவேளை அவர் அந்த டைம்ல எனக்கு போன் பண்ணலன்னா கண்டிப்பா அவங்க வெள்ளத்தை கொடுக்கும்போது இதை வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஒரு மனுஷனுக்கு பரிகாரம் செஞ்சு அவன் பலன் அடையணும் அப்படின்ற நேரம் வந்தது அப்படின்னா பிரபஞ்சம் அவனுக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். இந்தா வச்சுக்கோ. அது நிறைய நான் பார்த்திருக்கேன். எனக்கு இது இப்ப தேவை, என்ன பண்றதுன்னா அதை உங்க கண்ணு முன்னாடி நீங்க பாப்பீங்க. அது நம்ம தொடர்ந்து ஜோதிடத்துல இருக்கும்போது, நம்ம தொடர்ந்து சில வழிபாடுகளை பண்ணும்போது பிரபஞ்சம் நம்மள
கைட் பண்ணும். இப்ப ஜோதிடத்துல பெரிய நிபுணரானா அப்படின்னா அது எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய உள்ளுணர்வு மூலமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா கிளைண்ட் கிட்ட, அது வந்து எனக்கு எப்படி நிறைய கிளைண்ட் வர்றாங்க அப்படின்னா, ஜாதகம் பாக்குறவங்க அவங்க கரெக்டா சொல்றாங்க, நம்ம மனசுல இருக்கிறத சொல்றாங்க அப்படின்றது மூலமா. அது எப்படி வரும்னா, ஜோதிடர்கள் செய்ய வேண்டிய சில வழிபாடுகள் இருக்கு. ஜோதிடர்களுக்கு வாக்குப்பளிதம் முக்கியம் இல்ல, அதுக்கெல்லாம் இந்த வகுப்புல ஜோதிடர்களுக்கு வாக்குப்பளிதம் வர்றதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன பாடல்கள் சொல்லணும், என்ன கோவிலுக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் இந்த வகுப்புல வந்து நான் சொல்றேன். இப்ப வாக்குப்பளிதம் அப்படின்னா என்ன, உள்ளுணர்வு வந்து நமக்கு சரியா சொல்லுனா என்ன அப்படின்னா, சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்தாங்க என்கிட்ட. அவங்க வந்து வீடியோ கால்ல வராங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்னது, மேடம் எனக்கு ஒண்ணுமே நீங்க சொல்ல வேணாம், நான் சூப்பரா இருக்கேன், நல்ல ஹஸ்பண்ட், நல்ல வேலை, நல்ல குழந்தை, நல்லா சம்பாதிக்கிறேன், சூப்பரா இருக்கேன், நீங்க எனக்கு எதுவுமே சொல்ல வேணாம். ஒரே கேள்வி, நான் வெளிநாட்டுல ஒரு வேலைக்கு முயற்சி பண்றேன், கிடைக்கவே இல்லை, கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இது மட்டும் எனக்கு சொல்லுங்க. நாங்க இது ஒண்ணுதான் எனக்கு தெரியணும். நாங்க அப்போ அவங்க சிங்கப்பூர்லயே பிறந்து வளர்ந்தவங்க. நான் அங்க இருந்தே அவங்களுக்கு பண்ண வேண்டிய வழிபாட்டு முறையெல்லாம் சொல்லிட்டு, இத பண்ணுங்க, ஜாம்னு நியூசிலாந்து கிளம்பிடுவீங்க அப்படின்னு வீடியோ கால்ல. அவங்க உடனே, மேடம் நான் வந்து வெளிநாடுன்னு தானே சொன்னேன், நீங்க என்ன சம்பந்தமே இல்லாம நியூசிலாந்து கிளம்பிடுவீங்கன்னு சொல்றீங்க. இல்ல என்னமோ என் வாயிலிருந்து வந்துச்சுன்னா, நான் நியூசிலாந்து தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாங்க அவங்க விஷயம் புரியுது அவங்களுக்கு. உள்ளுணர்வு மூலமா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் இந்த கிளைண்ட்டுக்கு இது தேவை அப்படின்றத நம்ம மூலமா சொல்ல வைக்கும். நீங்க அவங்கள அந்த கோவிலுக்கு அனுப்பி அவங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சது அப்படின்னா அவங்க நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. இப்ப என்கிட்ட ஜாதகம் பார்த்து திருமணம் ஆனவங்க 42 வயசுல கல்யாணம் ஆகலன்னு வராங்க. நான் சில கோவில்கள் சொல்றேன், 7 வாரத்துக்குள்ள கல்யாணம் நடக்குது. அவங்க பத்திரிக்கை வச்ச 2000 பேருக்கும் சுமதி ஸ்ரீ அம்மா சொல்லிதான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி திருமண வரம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த பரிகார வகுப்புல நான் சொல்லிடுறேன். இப்ப குரு கேது வந்து குருவை கிரகணம் பண்ணிருக்கு, கேது வந்து சுக்கிரனை கிரகணம் பண்ணிருக்கு, அப்ப எந்த கோவிலுக்கு போகணும், கேது வந்து சந்திரனை கிரகணம் பண்ணிருக்கு, இல்ல ராகு சூரியனை கிரகணம் பண்ணிருக்கு, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன கோவில்கள் போகணும், இந்த மாதிரி இது எல்லாமே அந்த வகுப்புல உண்டு. இன்னொன்னு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நிறைய உதவி பண்ண காத்துக்கிட்டு இருக்கும். இப்போ நான் ஜோதிடம் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி, நியூமராலஜி எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சுமதி ஸ்ரீ அப்படின்ற அந்த பேர் வந்து கொஞ்சம் பிரபலமாகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்துல ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, எப்பவுமே பேருக்கு பின்னாடி ஸ்ரீ வரக்கூடாது, நீங்க என்ன பண்ணுங்க ஸ்ரீ சுமதின்னு பேரை மாத்துங்கன்றார். நான் அப்பதான் சுமதி ஸ்ரீன்னு நிறைய திரைப்படங்கள்லாம் பாடல்லாம் எழுதினேன். சோ திரைப்பட பாடலாசிரியர் சுமதி ஸ்ரீ. நான் திரைப்படத்துக்கு வசனம் எழுதும் போது சினிமாவுக்கு வசனம் எழுதுற சுமதி ஸ்ரீன்றது அறிமுகம் ஆயிடுச்சு எனக்கு. சோ எல்லாருக்கும் நான் சுமதி ஸ்ரீ அப்படின்னு அறிமுகமா ஆன பிறகு ஸ்ரீ சுமதின்னு அதை எப்படி மாத்த முடியும்? மாத்த முடியாது. எனக்கு எங்க அம்மா அப்பா வச்ச பேரு சுமதி, நானாதான் பின்னாடி ஒரு ஸ்ரீ சேர்த்துக்கிட்டேன். ஸ்ரீ சுமதினு எப்படி மாத்த முடியும் அப்படின்னு எனக்கு மனசு ஆறவே இல்லை. அவங்க வேற, நீ பின்னாடி பேர் வச்சா அவ்வளவுதான், இந்த மாதிரி பயப்படுத்துவாங்கல்ல சில பேரு, அப்படி ஒரு மாதிரி மனசுல வந்து ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப கும்பகோணம் பக்கத்துல ஒரு சொற்பொழிவுக்காக நான் போறேன். எந்த ஊருக்கு நான் போனாலும், சொற்பொழிவுக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள பாடல் பெற்ற ஸ்தலம், மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவிலுக்கு நான் போவேன். என்ன இருக்கு அந்த கோவில்கள் அப்படின்றத பார்ப்பேன். அப்படியே அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் போறேன். பிரகாரத்துல ஸ்ரீ சுமதி லிங்கம்னு இருக்கு. எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். நான் வந்து சுமதி ஸ்ரீன்னு கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டு இருக்கும் போது ஸ்ரீ சுமதி நான் எப்படி என் பேரை மாத்திக்க முடியும்னா, பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, இவன் பேரை மாத்திக்க வேணாம், ஸ்ரீ சுமதி லிங்கம் இங்க இருக்கல, இது கும்பிட்டுக்கோ போ, இதுதான் விஷயம். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கோவில்கள்லயே இருக்கு. நீங்க வந்து கிளைண்ட் கிட்ட பொதுவான பரிகாரங்கள் இருக்கு இல்லையா, அதை தாண்டி அதுக்குன்னே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய கோவில்களை நீங்க சொல்லும் போது நிச்சயமா ஒரு ரிசல்ட் தெரியும். இப்ப காரிய தடை நீக்கக்கூடிய கோவில் இருக்கு. நாங்க ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம், அந்த விஷயம் வந்து நடக்கவே இல்லை. நான் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றேன், அது நடக்கவே இல்லை. இப்ப இந்த காரிய தடை நீங்கணும்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள். நீங்க வந்து ஜாதகத்துல ஒரு கிரகத்துக்கு என்னைக்கு போக சொல்லணும் கோவிலுக்கு, ரொம்ப முக்கியமா. இப்ப பொதுவா இப்ப திருச்செந்தூர்ல என்கிட்டயே சொல்றாங்க, அம்மா இந்த பௌர்ணமி அன்னைக்கு கூட்டம் வராங்க, சமாளிக்கவே முடியல. இப்ப நான் 2 நாள் சொற்பொழிவு போயிருந்தேன். உண்மையாவே பரிதாபமா இருக்கு. என்னன்னா எல்லாருமே ஒரே நேரத்துல வரும்போது கடைகள்ல கூட்டம், கடற்கரையில கூட்டம், சாப்பாட்டுக்கு மணிக்கணக்கா நிக்க வேண்டியிருக்கு. அப்ப என்னன்னா அன்னைக்கு போனாதான் முருகன் வந்து அருள் செய்வாரா அப்படின்னா நிச்சயமா கிடையாது.
ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படியும் ஒரு கோவிலுக்கு எப்படி போகணும், என்னைக்கு போகணும் அப்படின்றது எல்லாமே இந்த வகுப்புல வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி முக்கியமா இப்ப எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் வந்து குழந்தைகள் ரொம்ப மூர்க்கதனமா இருக்கிறாங்க. நிறைய இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து அம்மா அப்பா மேல பாசம், அது முக்கியமா இந்த ராகுதசை எல்லாம் நடக்கும்போது, ராகுதசையில சுக்கிரபத்தி எல்லாம் நடக்கும்போது என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறான், கோச்சிட்டு வெளியில ரூம் எடுத்து தங்கியிருக்கான், ஹாஸ்டல்ல தங்கியிருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க. பெண்களை பத்தியே சொல்லுவாங்கம்மா, பெண் பிள்ளைமா ஆனாலும் எங்களை ரொம்ப நோகடிக்கிறாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில ஒரு கசப்பான மனநிலை எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு கோவில்கள் இருக்கு. அந்த மூர்க்க நடத்தை மாத்த முடியுமா அப்படின்னா என்னதான் ஜாதகப்படி அவங்க கோபக்காரங்க பிடிவாதக்காரங்க அப்படின்னு இருந்தாலும் நிச்சயமாக அதுக்குன்னு சில கோவில்கள் இருக்கு. அந்த மாதிரி கோவில்கள் இப்ப காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் முதல்ல அந்த கோவிலை பத்தி நான் படிச்சு நேர்ல போய் பார்த்து அதுக்கப்புறம் தான் மத்தவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த கோவிலே இதுக்குதாங்க இருக்கு, நீங்க இந்த பிரச்சனைனா நீங்க போங்க, நம்ம பிரச்சனைக்காக தான் கோவில்களை வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள மனக்கசப்புனா அதுக்கு எந்த கோவில் போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வகுப்புல வந்து நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்தோம்னா அவங்க எந்தெந்த கோவிலுக்கு போனா அவங்களுக்கு நல்லது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வகுப்புல நான் நிச்சயமா சொல்லி கொடுத்துருவேன். குருஜி வணக்கம் மேடம். சரியா குருஜி? ஓகே மேடம். வேற யாருக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். மைக் ஆன் பண்ணி தான் இருக்கு. வகுப்பு தொடர்பாக எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சொல்றாங்களே மேடம், அதுவும் சொல்வீங்களா? என்ன மேம் சொல்லுங்க. முடக்கு நிவர்த்தி பண்ற கோயில். முடக்கு ஐயா வந்து நம்ம குருஜி வந்து அதெல்லாம் பெருசா எடுக்காதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. பட் ஆனா அதுக்கு இருக்கு, கோவில்கள் இருக்கு. என்னன்னா நான் சொல்றது எல்லாமே நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கும் இல்லையா. இப்ப ஒரு பிரச்சனை இருக்கும்போது இப்ப நான் வக்ரம் அஸ்தங்கம் சொன்னதுனால அதை கேக்குறீங்களா நீங்க? ஆமா. சரி ஓகே, அது வேணும்னா உங்களுக்கு சொல்றேன், அது ஒண்ணும் பிரச்சனை தெரியும், நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். தேங்க்ஸ் மேடம். வேற யாருக்கும் சந்தேகம் கேளுங்க மேடம். சுமதி ஸ்ரீ சொல்லி நீங்க மாத்தினேன்னு சொன்னீங்க இல்லையா, மாத்திட்டீங்களா? இல்ல நான் எப்படி மாத்த முடியும்? அதான் கேட்டேன். ஸ்ரீ கடைசியில ஸ்ரீ வந்தா சரியா இருக்காதுங்கிறீங்களா, அதான் கேக்குறேன். நான் சொல்லல, நீங்க கவனிக்கலையா கிளாஸ்? நான் சொல்லல, எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொன்னேன். அதான் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்துறீங்களான்னு கேக்குறேன். சார் எப்பவுமே நிறைய பேர் ஜோதிடத்துல வந்து பயமுறுத்துறாங்க சார். விஷயம் புரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்க கூடாது, இப்படி இருந்தா அப்படி ஆயிடும், அப்படி இருந்தா இப்படி. ஆனா எல்லாத்துக்குமே கோவில் இருக்கு, எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு. சரியான நேரம் வந்து பிரபஞ்சம் அதை நம்ம கண்ணுல காட்டுன்றதுக்காக அதை சொல்றேன். நான் வந்து ஒரு 4-5 நாள் மனக்குழப்பத்துல இருக்கேன். ஸ்ரீசுமதி எப்படி மாத்தும், அது வரைக்கும் அப்படி ஸ்ரீசுமதி லிங்கம்னு ஒண்ணு இருக்குன்றது எனக்கு தெரியாது. இல்ல நீங்க கோயிலுக்கு போறச்ச வந்து கோயில்ல வந்து ஸ்ரீ சுமதி லிங்கம் இருந்துன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா, அதுதான் கேக்குறேன். அப்ப அதை கும்பிட வேண்டியதுதான். அப்ப என்னன்னா நீ உன் பேரை மாத்த தேவையில்லை, ஸ்ரீசுமதி லிங்கம்ன்ற பேர்ல இங்க இருக்கிற தெய்வத்தை கும்பிட்டுக்கோ, அதான் விஷயம். மேடம் என் பேர் விஜய் சுரஹரிஷன். நீங்க வந்து இந்த பரிகாரம் எல்லாம் சொல்ற போறீங்க இல்லையா, அது வந்து எப்படி மேடம் PDF கொடுப்பீங்களா இல்ல ஃபுல்லா எழுத? இல்ல மேம், PDF. இது என்னன்னா மேம், இது எல்லாமே நானே தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சு இப்ப நம்ம பதிகம் எல்லாம் படிக்கிறோம். இப்ப நான் சொற்பொழிவாளரா நான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் 4000 பாட்டு நான் படிக்கணும் இல்லையா. அப்ப படிக்கும் போது இதுக்கு இது இப்ப நம்ம கிளைண்ட் கிட்ட கொடுப்போமேனா அவங்க விஷயங்களை சொல்லும் போது நமக்கு ஒரு அப்படியா இது நிஜமாவே நடக்குது போல இருக்கு அப்படின்னு நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். சோ இது PDF அப்படின்னா ஈஸியா வெளியில போகும் மேம், அதனால அது PDF இல்ல. மத்தபடி முக்கியமான பாடல்கள் அதெல்லாம் வந்து நான் சொல்றேன். இப்ப இன்னொன்னு கூட சொல்றேன் பாருங்களேன். பாடல்கள் எல்லாம் சொல்றீங்க, ஒரு நிமிஷம் மேடம். அதாவது போக முடியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கான வெளிநாட்டுல இருக்கிறவங்க கோவிலுக்கு வர முடியாது, அப்ப என்ன பண்றதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல ஒரு சிலவங்க முடியாதவங்களே இருப்பாங்க. புரியுது. அப்ப அவங்க ஜாதகப்படி வீட்டுல இருந்தே எந்த சாமி கும்பிடுறதுன்றதும் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வேற யாருக்கு எதுவும் சந்தேகம் தான் கேட்கலாம். ஒரு சம்பவம் சொல்றேன் குருஜி. இல்ல வந்துட்டு வீடியோ வந்துட்டு வரல சார், இங்க நான் வீடியோல இருக்கேன். வீடியோ வந்துட்டு. ஹலோ மேடம், அப்ப நாங்க எழுதிக்கணுமா மேடம் எல்லாம் கோவில் எல்லாமே?
ஆமா ஆமா மேம், நான் சொல்ல எழுதிக்கங்க நீங்க மேம். அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ என்னுடைய ஜாதகத்தை பாக்குறவங்க குருஜி வந்து 2-10 தொடர்பு இருந்தா பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய இது அப்படி அமைப்பு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, குருஜி வகுப்புல சொன்ன அன்னைக்கு நான் வேகமா என் ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். இப்ப வரைக்கும் என்னுடைய பேச்சு தான் எனக்கு சோறு போடுது. நான் வந்து என்னுடைய 8 வயசுல முதல்ல மேடையில பேச ஆரம்பிச்சு பட்டிமன்ற பேச்சாளரா இருந்து அப்புறம் தனி பேச்சு மோட்டிவேஷனல் போய் அப்புறம் ஆன்மீக சொற்பொழிவாளர், இப்ப ஜோதிடர்னு என் பேச்சு தான் எனக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கு இப்ப வரைக்கும். குருஜி அவர்கள் அன்னைக்கு வகுப்புல சொன்ன நான் வேகமா என் ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். இப்போ ஜாதகத்துல இல்லாத ஒரு விஷயம், இப்ப என் ஜாதகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு நான் வந்து ப்ரொடியூசரா டிவிக்கெல்லாம் நிகழ்ச்சி தயாரிப்பேன் அப்படின்றத யாருமே சொன்னதில்லை, அது சொல்லவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி நடந்துச்சுன்றதுக்கு பரிகாரத்துக்காக சொல்றேன் பாருங்களேன். ஒரு நிகழ்ச்சி நாங்க பண்றோம் சார், ஒரு டிவி ஷோ நாங்க ஒண்ணு பண்றோம். ஒரு சின்ன மனம், அப்ப வந்து எனக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்குது, தனுசு ராசிக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன வார்த்தை தான் அந்த ப்ரொடியூசர் வந்து ப்ரோக்ராம் நிறுத்துறாரு. அது ஒரு பெரிய தொலைக்காட்சியில அப்படி ஒரு டிஆர்பில ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு நிகழ்ச்சியை திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் நிறுத்துறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப சேனல் என்ன கூப்பிட்டு கேட்கறாங்க, இனிமே ஒவ்வொரு வாரமும் பணம் போட்டு யார் பண்ணுவா, ப்ரொடியூசரே இல்லைன்னா எப்படி பணம் வரும்? நான் இல்ல சார், நான் எப்படியாவது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அது ஏதோ கடவுள் அருளால நாங்க பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே அந்த ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக போறேன். அவரு ஜென்ம சனியில நம்ம தான் அவமானப்படுவோமே, அவர் வந்து பேசவே தயாரா இல்ல, ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்புறாரு. இப்போ திருச்சியில திருவரம்பூர் கிட்ட ஒரு கோவில், ஒரு விநாயகர் கோவில், செல்வ விநாயகர் கோவில், ஒரு சின்ன கோவில் தான். நான் அந்த கோவில்ல போய் நிக்கிறேன். ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், இந்த ப்ரொடியூசர் என்னை அவமானப்படுத்தினது உனக்கு சம்மதமா? ஒரே கேள்விதான் கேட்டேன். இவர் என்ன அவமானப்படுத்துறேன், உனக்கு சம்மதமா? கேட்டுட்டு நான் வெளியில வரேன். உள்ள அப்பதான் குருக்கள் என்ன கவனிக்கிறார். அவர் பின்னாடி இருந்தார். ஓடி வந்து ஒரு நிமிஷம் இருங்க, பூ வாங்கிட்டு போங்க அப்படின்னு கையில பூவை கொடுக்குறாரு. சரி, உனக்கு சம்மதம் இல்லைன்னு நீ சொல்றப்பா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கார்ல ஏறி உட்காரேன். எனக்கு அவ்வளவு அழுக, தேம்பி அழுகுறேன். அப்ப அந்த கார் டிரைவர், மேடம் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கிறாரு. இல்ல தம்பி, ஒரு ப்ரொடியூசர், நான் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, பார்க்க வந்தேன், ரொம்ப திட்டாரு, தாங்க முடியாதான் அழுகுறேன் அப்படின்னு. இது நடந்து ஒரு 2-3 மாசத்துல இன்னொரு சேனல்ல இருந்து எனக்கு கூப்பிடுறாங்க. கரெக்டா குரு பயிற்சி 2019 குரு பயிற்சி அக்டோபர் 29 வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த குரு பயிற்சி எனக்கு நல்லா இருந்தது. ஜென்ம குரு அப்பதான் விலகுறாரு அன்னைக்கு. அப்போ அவரு சேனல்ல இருந்து கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. நானா அப்படின்னு, நீங்க எடுத்து பண்ணுங்கிறாங்க. அது எப்படியோ எங்கேயோ ஸ்பான்சர் வாங்கி நான் ப்ரொடியூசரா இருந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. எது தெரியுமா அதிசயம்? நான் அந்த இன்விடேஷனை எடுத்துக்கிட்டு திருச்சியில உள்ள முக்கியமான பிரபலங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறேன். ஏன்னா நான் ப்ரொடியூசரா ப்ரோக்ராம் பண்றேன்ல, அதனால நான் ஓலா கார் புக் பண்ணிட்டு கார்ல ஏறி உட்காந்து போன் பண்றேன். நான் ப்ரொடியூசரா ப்ரோக்ராம் பண்றேன், நீங்க வந்துடணும், ஷூட்டிங் இங்க இருக்கு, இத்தனை தேதி இருக்கு அப்படின்னு ஒரு 10 பேருக்கு போன் பண்றேன். போன் பேசி முடிச்சுட்டு வைக்கிறேன். டிரைவர் கேட்டாரு, மேடம் எனக்கு தெரியுதா? தெரியல தம்பி. இல்ல, ஒரு நாள் ஒரு ப்ரொடியூசர் திட்டாருன்னு என் கார்ல அழுதுகிட்டே வந்தீங்க. அப்ப நான் சொன்னேன், அன்னைக்கு ப்ரொடியூசர் திட்டான்னு அழுதுகிட்டே உங்க கார்ல வந்தேன் தம்பி, இன்னைக்கு நான் ப்ரொடியூசரா நிகழ்ச்சி பண்றேன். அப்ப பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, எந்த கார்ல நீ அழுதுகிட்டே போனியோ, ப்ரொடியூசர் திட்டாருன்னு எந்த கார்ல நீ அழுதுகிட்டு போனியோ, அந்த கார்ல நீ ப்ரொடியூசரா போ. ஏன் ஊர்ல வேற ஓலா காரே இல்லையா திருச்சியில? எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். அந்த தம்பி கூட நான் போட்டோ எடுத்து என்னுடைய முகநூல் பதிவுல கூட போட்டிருந்தேன். அப்ப என்னன்னா, நம்முடைய வேண்டுகோளுக்கு தெய்வம் செவி சாய்க்குமா அப்படின்னா நிச்சயமா செவி சாய்க்கும். நம்ம கண்ணீருக்கு கடவுள் பதில் சொல்வாரா அப்படின்னா நிச்சயமா பதில் சொல்வார். இதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்ச விஷயங்கள் தான். சோ இந்த மாதிரி நிறைய எந்தெந்த கோவில்களுக்கு போனா என்னென்ன பலன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து இந்த வகுப்புல வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம், ஜோதிடர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா, நம்ம சொல்ற பரிகாரம் பலிக்கணும் அப்படின்னா வாக்குப்பளிதத்துக்காக இருக்கக்கூடிய வழிபாடுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நம்ம நல்லவங்களா இருக்கணும். என் கிளைண்ட் கிட்டே அதான் சொல்லுவேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும்னா முதல்ல நீங்க நல்லவங்களா இருந்தாதான் அந்த பரிகாரம் பலிக்கும். இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் குள்ளே வந்து ஒரு போட்டி, பொறாமை அதெல்லாம் இருக்கு. நான் வந்து பேச்சாளராகவே உலகம் முழுக்க சுத்திட்டேன். அதனால ஜோதிடம் மூலமா தான் எனக்கு புகழ் அப்படின்றது நிச்சயமா இல்ல. நான் பேச்சாளரா இருக்கும் போதே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் போயாச்சு. சோ அதுலயும் நான் டிவில எல்லாம் வந்தாச்சு. அதனால ஜோதிடம் மூலமா தான் எனக்கு புகழ் அப்படின்றதுல இல்ல. ஆனா நான் குறுகிய காலகட்டத்துல கொஞ்சம் அப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது கமெண்ட்ல வந்து திட்டுறது, கமெண்ட்ல வந்து நம்மள ஓட்டுறது, இதெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது என்ன நினைப்பேன்னா, அப்ப ஜோதிடரா நம்ம ஒருத்தருக்கு வழிகாட்டும் போது நம்ம சொல்ற பரிகாரம் பலிக்கணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இந்த வகுப்புல வந்து சொல்லிடுறேன்.
ஆர்டிசம்க்குலாம் வருவாங்க. நிறைய குழந்தைகள் வந்து ஆர்டிசம், 2 குழந்தைங்களும் ஆர்டிசம், 3 குழந்தைங்களும் ஆர்டிசம் நிறைய பார்த்திருக்கேன் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படி உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால இதுக்காகவே நாங்க இன்னொரு குழந்தை வேணும்னு பெற்றுக்கிட்டோம். ஆனா அந்த குழந்தைங்க அப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி பாலாரிஸ்ட தோஷம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா ஜாதகத்துல, அதுக்கு என்ன பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வகுப்புல. வேறு யாருக்கு சந்தேகம் தான் கேட்கலாம். கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் ஏதாவது வம்பு வழக்கு அது எல்லாமே ஏன்னா சொத்து பிரச்சனைன்னு வருவாங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எனக்கு சாதகமா தீர்ப்பு வரணுமா அப்படிம்பாங்க. பட் அதுக்கு சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா நான் எல்லாருமே வந்து அவங்களுக்கு உடனே இந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் வராங்கல்ல, என்ன பண்ணுவாங்கன்னா 100 கோடி கடன், இப்ப படம் எடுத்து 100 கோடி கடன் வந்துச்சுன்னா எனக்கு உடனே தீரணும்னா அது எப்படி தீரும்? பட் ஆனா அதுக்கு கோவில்கள் இருக்கு. அது எப்படி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். கரூர்ல வந்து அவர் அந்த டெக்ஸ்டைல் மில் ஒண்ணு வச்சிருந்தாரு. அந்த கொரோனா டைம்ல ஏதோ தெரியல, எல்லா பிசினஸுமே லாஸ் ஆச்சுல. அதனால அவர் அவருடைய சொந்த மச்சானுக்கு வந்து சில கோடிகள் ரிட்டர்ன் பண்ண வேண்டி இருந்தது. அந்த மச்சான் தினமும் வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்கிறார், பணத்தை கொடு பணத்தை கொடு. அப்ப அவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றார். எனக்கு இத்தனை கோடி இருந்தா நான் கடன் அடைச்சிருவேன், ஆனா எனக்கு வந்து நான் டைம் கொடுன்னு கேட்கணும், மச்சான் கொடுக்க மாட்டேங்கிறார். கடன் பிரச்சனைக்கு வருவாங்க, அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு கோவில் சொல்றேன். உடனே பிரச்சனை தீர்மானா அதை சமாளிக்கிறதுக்கான சக்தி கிடைக்கும், அதுக்காக சொல்றேன். அப்ப நான் அவருக்கு சில வழிபாடுகள் எல்லாம் சொல்லியிருந்தேன். அவரு போன் பண்ணி எங்க மச்சான் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரு, வீட்டுக்கு வந்து சண்டை போடுற அளவுக்கு அவருக்கு சக்தி இல்ல, ஒரு 6 மாசம் கழிச்சு தான் வருவாரு, அந்த 6 மாசத்துக்குள்ள நான் பணத்தை ரெடி பண்ணிடுவேமா அப்படின்னாரு. அப்படின்னா கடன் பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இதுக்கெல்லாம் என்னென்ன கோவில் போகணும். அப்புறம் செய்வின தோஷம்னு வருவாங்க. கண்டிப்பா ஜாதகம் பார்க்க வரவங்க எங்க குடும்பத்துக்கு ஒரு செய்வின தோஷம் இருக்கு, எங்க பங்காளி வீடு வந்து எங்களுக்கு செய்வினை வச்சுட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கு என்னென்ன கோவில் சொல்லலாம் அப்படின்றது இந்த வகுப்புல நான் சொல்லிடுறேன். குழந்தைங்க படிப்புக்கும் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். படிப்புக்கு நிச்சயமா மேடம். வம்பு வழக்கு வந்து இந்த கோர்ட்ல வந்து இது பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, கிளையண்டும் அதே பரிகாரம் பண்றாங்க, ஆப்போனண்டும் அதே பரிகாரம் பண்ணா என்ன ஆகும்? ஆமா, அது இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் என்னன்னா சார், பரிகாரம் பண்ணும்போது அதான் நான் சொல்றேன், யாரு நல்லவங்களோ அவங்களுக்கு தான் பரிகாரம் பலிக்கும். விஷயம் புரியுதா உங்களுக்கு? அதுதான் அது எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும்? இல்ல வர்றவங்க நீங்க இந்த கோவிலுக்கு போக சொல்லுங்க, 2 பேருமே பரிகாரம் பண்ணுவாங்க. போக சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் நம்ம ஜாதகம் பார்ப்போம் தானே, அவங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்லையா அப்படின்றதே நம்ம கொஞ்சம் பார்ப்போம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணி நீங்க சொல்லிக்கலாம். ஓகே மேம், வேலை கிடைக்கிறதா பரிகாரம் சொல்லுங்க. நான் சொல்றேன்மா, நான் கண்டிப்பா சொல்றேன். அது வணக்கம் மேம். எத்தனை நாள் மேம் கிளாஸ் நடக்கும்? 4 நாள் மேம். மேம் சொல்லுங்க மேம். புரியல, என்னது? தீவிர ஃபேன், ரொம்ப யூடியூப்ல உங்க இது வீடியோ பார்த்துட்டே இருப்பேன், டிவி லிங்க் வந்தாலும் பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி மேம். உங்க பேரு மேம்? உங்க பேர் கேட்கல, ரொம்ப சந்தோஷம் மேம். நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். என் பேரு என்னது? சுகந்தி மேம். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி மேம். இப்ப வந்து அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நோட்ஸ் எடுக்கிறதோடு சரி, மறுபடியும் அந்த வீடியோவை மறுபடியும் பார்க்க முடியாது இல்லைங்களா? இல்ல, அந்த வீடியோவும் கொடுக்கலாம். நீங்க அந்த உங்களோட மெயில் ஐடி வச்சு நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். அதான் நீங்க அப்ப மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடுவீங்களா? ஆமா, உங்க மெயில் ஐடி வச்சு நீங்க அந்த வீடியோ பாத்துக்கலாம். நம்ம குருஜி கூட அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி. சரி. ஏன்னா அது இப்போ உடனே எல்லாத்தையும் அந்த டைம்லயே அந்த 4 daysல எல்லாத்தையும் நோட் பண்ண முடியுமான்னு தெரியல. அது மறுபடியும் அதை நம்ம செக் பண்ணி மறுபடியும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் வேணும் இல்லையா, அதுக்காக கேட்கிறேன். சரிங்க சார், கண்டிப்பா. உங்க பேருங்க சார்? பிரின்ஸ் மேடம். சரிங்க சார், சரி, ஓகே. அது குழுவுல போடுங்க. நிறைய பேர் அத மாதிரி தான் அனுப்புறாங்க மேடம், வீடியோ அனுப்பிச்சிடுறாங்க மெயில் ஐடிக்கு. அவங்களதுலயே ஸ்டோர் ஆயிடும், அதனால ரிப்பீட்டடா பார்க்கலாம். அதனால அது அந்த மாதிரி தான் சார் கொடுத்தாரு அந்த மாதிரி. ஏன்னா இப்ப நீங்க சொல்றத நம்மளால எழுத முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவு பரிச்சயம் கிடையாது இல்லைங்களா. அந்த இந்த வார்த்தைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க கேட்டு அதை எழுதுகிறதுக்கு நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எப்பயுமே எங்களுடைய இதுல இருக்கோம், நாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேடம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அந்த மாதிரி பண்ணுவோம் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். இந்த கிரெடிட் கார்டு கடன் பத்தி கோயில் இருக்கா மேடம்? சார் இங்க பாருங்களேன், நமக்கு வந்து
அது என்ன ரெக்கார்டு வேற ஆயிட்டு இருக்கு. இது சார் ரெக்கார்டு ஆஃப் பண்ண சார். எல்லா பிரச்சனையும் கோவில் இருக்கு சார். ஆனா என்னன்னா இந்த அரசோட தொடர்புடைய சில விஷயங்களுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும். நம்ம ரெக்கார்டு ஆஃப் பண்ணோம்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இதை பத்தி. வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? கல்யாணமாக இருக்கிறது அதெல்லாம் நிறைய கொடுத்துருவேங்க சார், நீங்க கவலையப்பட வேணாம். திருமணம், குழந்தை பிறப்பு, வேலை. மேடம் குழந்தையின்மை இருக்கு, ஆனா பரிகாரம் செய்ய கோவிலுக்கு போக முடியாத நிலைமை, என்ன பண்றது? அது ஏதாவது ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க, இங்க ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்களேன், அது வீட்டுல இருந்து பண்றதுக்கே இருக்கும். பாம்பன் சுவாமிகள் எழுதின வேர்க்குழவி வேட்கைன்னு இருக்கு. நான் எவ்வளவு பேருக்கு என்னோட கிளைண்ட்டுக்கு நான் கொடுத்து ரொம்ப சக்சஸ் ஆன விஷயங்கள், நம்ம சித்தர்கள் வந்து நமக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே அற்புதமான விஷயங்கள். இன்னைக்கு நிறைய பேர் பேசுறவங்க சித்தர் பாடல்களே படிக்காம ஒண்ணும் இல்ல, திருமூலர் சொல்லும் கூந்தல் தைலம்னு ஒரு வீடியோ இருக்கு யூடியூப்ல. நான் திருமந்திரம் 3000 பாட்டும் படிச்சு நான் தொடர் எழுதியிருக்கேன். அது புக்கா கூட இப்ப வரப்போகுது. ஆனா என்னன்னா யாரு போய் திருமந்திரத்தை எடுத்து படிச்சுட்டு இருக்க போறா இல்லையா? விஷயம் புரியுதா உங்களுக்கு? முதல்ல அந்த புக்கு இருக்கணும், அதை புரிஞ்சு படிக்கணும். இப்படிதான் சித்தர் பாடல்கள் இல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. நான் வந்து உங்களுக்கு இப்படி பாம்பன் சுவாமிகளுடைய வேர்க்குழவி வேட்கையெல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல். அது அவருடைய கோவில் கும்பாபிஷேகத்தையும் நான் தான் வர்ணனை பண்ணேன். அதையும் சொல்றேன் பாருங்களேன், எப்படி பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும் அப்படின்றதுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். போன மாசம் நினைக்கிறேன் 3ஆம் தேதியே என்னமோ பெரிய குளத்துல ஒரு நிகழ்ச்சி, பெரிய குளத்துல வேளாண் பல்கலைக்கழகத்துல பேசிட்டு நான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக் பாக்குறேன். ஃபேஸ்புக்ல ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, பாம்பன் சுவாமிகள் கோவில் கும்பாபிஷேகம் 10ஆம் தேதின்னு போட்டிருக்கிறாரு. எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுல எந்த கோயில்ல கும்பாபிஷேகம்னாலும் முதல்ல நம்ம கிட்ட தானே டேட் வாங்குவாங்க. பாம்பன் சுவாமிகள் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நமக்கு அழைப்பு இல்லையா அப்படின்னு நினைப்பேன். மனசு வருத்தப்படும்ல. இப்ப எவ்வளவோ கோவில் கும்பாபிஷேகத்தை நம்ம வர்ணனை பண்றோமே, பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு கூப்பிடாம விட்டுட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு மணி நேரத்துல பாடகர் வேல்முருகன் எனக்கு போன் பண்றாரு. சினிமா பாடகர் இருக்கிறார் இல்லையா, வேல்முருகன் எனக்கு போன் பண்றாரு. அவர் அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசவே இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கெல்லாம் பேசி. அவர்கிட்ட என் நம்பர் இருக்குன்றதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. போன் பண்ணி இந்த மாதிரி பாம்பன் சுவாமிகள் கோவில் கும்பாபிஷேகம் வருது 10ஆம் தேதி, அதுக்கு வர்ணனை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டாங்க கோவில்ல இருந்து. நான் சொன்னேன் எல்லா வர்ணனையும் சுமதி ஸ்ரீ தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன், உங்களை கூப்பிடுவாங்க. அப்ப என்னன்னா, பாம்பன் சுவாமிகளை பத்தி நினைச்சேன். எப்ப உன்னைய பத்தி நான் ஊரா சொல்லிட்டு இருந்தேன்னா, உன் கோவில் கும்பாபிஷேகத்தை வர்ணனை பண்ற பாக்கியம் எனக்கு இல்லையானா, அடுத்த 1 மணி நேரத்துல அதை நடத்தி கொடுக்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி சித்தர்கள் மகான்கள் அவங்க கொடுத்த பாடல்கள் எல்லாமே பவர்ஃபுல். குழந்தை இல்லாதவங்க வேர்க்குழவி வேட்கை படிச்சு அதே மாதிரி வெளிநாடு போறதுக்கு அவர் பாடல் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு பிரச்சனை, தொழில் விருத்தி ஆகணும், தொழில் லாபம் வரணும் அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பண்றதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வகுப்புல கொடுத்துறேன். மேடம் அதுக்கெல்லாம் இருக்குங்களா நல்லா ப்ராப்பரா? சில பேர் வந்து குருஜி நீங்க ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் சில விஷயங்கள் சொல்றேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன், ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, அந்த டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். நான் சொல்லிடுறேங்க சார், சொல்லிடுறேன்.